லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மற்றும் ரஜௌரி மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்தது. வானிலை எச்சரித்தபடி கொட்டிய கனமழையால் நிலச்சரிவுகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கரையை உடைத்து வெள்ள நீர் தாழ்வான பகுதிகளை மூழ்கடித்ததால் பலர் அடித்து செல்லப்பட்டனர். 7 பேர் வரை மாயமாகியுள்ளனர். பேரிடர் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். நூனாபந்தி கிராமத்தில் வீடு இடிந்து 28 வயதான நசியா இறந்தார். அவரது கணவர் முகமது நபீஸ் மற்றும் 3 பிள்ளைகள் காயமடைந்தனர். மர்ஹோட்டேவில் உள்ள ஒரு ஓடையில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டார். வெள்ளப்பெருக்கில் சிக்கி 2 இறந்துள்ளனர். பலி எண்ணிக்கை 10 உயர்ந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஜூலை 23 வரை கனமழை கொட்டி தீர்க்கும் என வானிலை மையம் கணித்துள்ளது. மோசமான வானிலை காரணமாக அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி யாத்திரை நிறுத்தப்படுகிறது. அடுத்த உத்தரவு வரும் வரை பக்தர்கள் யாத்திரை மேற்கொள்ள வேண்டாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். காஷ்மீரில் உள்ள நிலவரம் குறித்து முதல்வர் உமர் அப்துல்லா மற்றும் கவர்னரிடம் போனில் பேசி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டறிந்தார். நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என அமித்ஷா உறுதியளித்துள்ளார்.